வணக்கம். நான் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுறேன். இந்த வீடியோ வந்து யாருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்டின்னா, பிகாமோ, பிபிஏவோ அதாவது ஒரு காமர்ஸ் கிராஜுவேட் ஆவணும். ஃபினான்ஸ் தான் என்னோட ஃபியூச்சர். நான் வந்து ஒரு கம்பெனில அக்கவுண்டன்ட் ஆவணும். அக்கவுண்டன்ட்டு, அக்கவுண்ட்ஸு, ஃபினான்ஸு, இன்வெஸ்ட்மென்ட் பேங்கிங் இதுல தான் நான் என்னோட ஃபியூச்சர பார்க்குறேன் அப்டின்னு சொல்ற பசங்களுக்கான வீடியோ இது. சி ஒரு காமர்ஸ் பேக்கிரவுண்ட் ஒரு 11த், 12த்ல நீங்க வந்து அக்கவுண்ட்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ இல்லன்னா வந்துட்டு அக்கவுண்ட்ஸ் வித் மேக்ஸோ எடுத்திருக்கீங்க. ஆர் நீங்க சயன்ஸ் குரூப் கூட எடுத்திருக்கீங்க. ஆனா, அதுக்கப்புறம் நீங்க வந்து பிஇஓ, பிஎஸ்சியோ படிக்கல. பிபிஏக்கு வந்துட்டீங்க. இந்த மாரி ஸ்ட்ரீம்ல இருக்கிற பசங்கள்லாம், இப்போ பிரசென்ட்டா நான் லாஸ்ட் ஒரு 6 டூ 7 மந்த்ஸா வேற வேற கிளையண்ட்ஸ்க்கோ, இல்லன்னா வேற வேற ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கோ நான் இன்டர்வியூ எடுக்கும்போது பிகாஸ் நான் வந்து நெறைய பேர இன்டர்வியூ எடுத்துட்டு அவங்கவங்க அந்த ஆஃபீஸ்க்குலாம் ரெக்ரூட் பண்ணி குடுத்துட்டுருக்கேன். ஒரு லாஸ்ட் 6 மந்த்ஸ் டூ 8 மந்த்ஸா அதாவது இந்த 2024 பாஸ்ட் அவுட். மார்ச், மே 2024 பாஸ்ட் அவுட். இந்த பேட்ச்ச நான் இன்டர்வியூ எடுத்தம்போதோ, இல்லன்னா 2023 பேட்ச் இன்டர்வியூ எடுத்தம்போதோ, எனக்கு தெரிய வந்தது என்னன்னா, நெறைய பேர் வந்துட்டு பேசிக் அக்கவுண்ட்ஸ் 11த், 12த் அக்கவுண்ட்ஸ்லயே ஸ்ட்ராங் கிடையாது. ஆனா 3 வருஷம் காலேஜ் போயிட்டு வந்திருக்கீங்க. அதே மாரி பேசிக்கான சில டாக்ஸஸ், பேசிக்கா அதாவது உங்க அ செமிஸ்டர்ல இல்லாததெல்லாம் கேட்கல. பிகாம் செமிஸ்டர்ல இருக்கிற பேசிக்கான லா, பேசிக்கான டாக்ஸஸ், பேசிக்கான அக்கவுண்ட்ஸ். இது எதுவுமே உங்களால பதில் சொல்ல முடியலன்றது எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. நான் வந்து எல்லாரையும் சொல்லல. 100% சொல்லல. ஆனா 90% என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. அப்புறம் எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, ₹18,000 சேலரி, ₹16,000 சேலரி அப்படின்னு ஸ்டார்ட்டிங்ல எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. கொஞ்சம் நம்ம நாலேட்ஜ வளர்த்துக்காம, இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்றதுன்றது, என்ன பொறுத்தவரைக்கும் இது எப்படி இருக்கும்னா, ஒரு மிஸ்மேட்ச்லயே போய் நிக்கும். அதாவது இது குறைஞ்சா நான் வரவே மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இவ்ளோ கம்மியா இருக்கிறவங்கள நான் ஃப்ரீயா வந்தா கூட ரெக்ரூட் பண்ண மாட்டேன்ற மாரி எம்ப்ளாயர் சொல்றாங்க. இது ரொம்ப பிரச்சனையா போய் நிக்குது. அதாவது கஷ்டப்பட்டு நீங்க படிச்சிருக்கீங்க. நான் இல்லன்னுலாம் சொல்லல. ஒரு செமஸ்டருக்கும் 20,000, 30,000 டிபெண்ட்ஸ் ஆன் தி காலேஜ் செலவு பண்ணி படிச்சிருக்கீங்க. ஸோ, அப்போ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு 18,000, 20,000 கூட சேலரி எனக்கு தரமாட்டாங்களா? அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு நியாயமான எக்ஸ்பெக்டேஷன் தான். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, இங்க நெறைய காலேஜஸ் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அத சொல்லிக் குடுத்தே அனுப்பல. எதையோ ஒண்ணத்த பண்ணி சர்டிபிகேட்ட குடுத்து வெளில அனுப்பிச்சுட்டாங்களே தவிர, இப்போ அதனால என்ன ஆகுதுன்னா, பிபிஓக்கு போயிடுறீங்க எல்லாரும். அதாவது ஒரு காலத்துல பிஇலாம் பிபிஓக்கு போயிட்டு இருந்தாங்கல்ல. அந்த மாரி இப்ப பிகாம், பிபிஏ எல்லாம் பிபிஓ பக்கம் போக ஆரம்பிச்சுட்டாங்க. இது கேரியர் குரோத்க்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும்னு தெரியல. இப்போ இன்னைக்கு சம்பாதிக்கலாம். இன்னைக்கு 25,000 சம்பாதிக்கலாம். 22,000 சம்பாதிக்கலாம். இன்னைக்கு சம்பாதிக்கலாம். திடீர்னு அவனுக்கு ஒரு 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 ஆர்டர்ஸ் வரல அப்டின்னா, அவ்வளோதான். அவனுக்கு ஆள் தேவை கிடையாது. ஏன்னா நீங்க எல்லாருமே ஒரு டெம்பரரி பேசிஸ் தான் வேலைக்கு போறீங்க. அதுல ஒரு பெரிய கேரியர் குரோத் நீங்க பார்க்குறீங்களான்னா எனக்கு தெரியல. இப்போ ஒரு அக்கவுண்டன்ட்டா நான் ஓப்பனா சொல்றேன். ஒரு அக்கவுண்டன்ட்டா நீங்க 12,000, 15,000த்துக்கு சம்பளத்துக்கு போனா கூட, வித்தின் 3 இயர்ஸ்ல யூ கேன் மேக் அட்லீஸ்ட் ₹30,000 பெர் மந்த். 3 இயர்ஸ் போதும். அப்டின்னா இப்போ உனக்கு 21 வயசுல நீ பிகாம் முடிச்சுட்டோ, பிபிஏ முடிச்சுட்டோ, ஒரு 12,000, 15,000 ஒரு ஆடிட்டர்ட்டயோ, ஒரு கம்பெனில ஒரு ஜூனியர் அக்கவுண்டன்ட்டாவோ, வெறும் வவுச்சர் மட்டும் எழுதுற அக்கவுண்டன்ட்டா போனா கூட, கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி எப்படியும் ஒரு 6, 7 மாசத்துல அடுத்த ஸ்டேஜ் போவீங்க. திருப்பி ஒரு 3, 4 மாசத்துல எக்ஸ்ட்ரா அப்படியே ஒரு 1 1/2 வருஷத்துல ஒரு குரோத் இருக்கும். 2 1/2 வருஷத்துல ஒரு குரோத் இருக்கும். ஒரு 3, 4 வருஷத்துல ஒரு குரோத் இருக்கும். கண்டிப்பா நீங்க அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ஆயி போம்போது, நீங்க 25,000 30,000 எக்ஸ்பெக்ட் பண்ணா கூட குடுக்கறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஏன்னா நீங்க கோர்ல இருக்கீங்க. கோர விட்டு விலகவே இல்ல. ஆனா, இந்த மாரி மார்க்கெட்டிங் சைடு, சேல்ஸ் சைடு அந்த மாரிலாம் போயிட்டீங்க அப்டின்னா, மேபி உங்களுக்கு கிளிக் ஆகலாம், கிளிக் ஆகாமயும் போலாம். பிகாஸ் அதுக்கான படிப்பு ஆக்சுவலா நீங்க படிக்கல. இப்ப ஏதோ ஒரு டிகிரிய வச்சுக்கிட்டு, ஏதோ ஒரு வேலை செய்ய போறேன்னா, அந்த மாரி பசங்களுக்கு இந்த வீடியோவே பொருந்தாது. நான் சொல்றது ஐ அம் சீயிங் மை ஃபியூச்சர் இன் ஃபினான்ஸ், அக்கவுண்ட்ஸ், ஆ இன்வெஸ்ட்மென்ட் பேங்கிங், பேங்கிங் சைடு அந்த மாரி திங்க் பண்ற பசங்க, கொஞ்சமாவது நீங்க உங்கள வளர்த்துக்கணும். அட்லீஸ்ட் ஒரு சிஏ இன்டர் லெவலுக்காவது நீங்க இதெல்லாம் படிச்சு வச்சிருந்தீங்கன்னா, ஓகே. கண்டிப்பா நீங்க சிஏ இன்டர் பாஸ் பண்ணணும்லாம் நான் சொல்ல வரல. ஃபவுண்டேஷனோட அக்கவுண்ட்ஸ், லா, சிஏ இன்டர்ல பேசிக்கான அக்கவுண்ட்ஸ்,
டாக்ஸஸ், கொஞ்சம் லா. இது நீங்கள் படிங்க, பாஸ் பண்ணணும் கூட தேவையில்லை. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஆஃப் பிகாம், செகண்ட் இயர் ஆஃப் பிகாமில் இருக்கீங்கன்னா, ஃபஸ்ட்டு சார் நான் வந்து ஃபவுண்டேஷனோட அக்கௌண்ட்ஸிங் லாவை மட்டும் படிச்சுக்கணும்னு நினைக்கிறேன், நான் ஃபவுண்டேஷன்லாம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கல, நான் பிகாம் முடிச்சுட்டு என் லைஃப்பை பார்த்துக்கிறேன், அதுலேயே எனக்கு போதும், அதுலேயே நான் கேரி ஓவர் பண்ணிக்கிறேன், எனக்கு சிஏ படிக்கிற அளவுக்குலாம் பிரெயின்ஸ் இல்லைன்னு எனக்கே தெரியுது. ஆனால் நான் ஓரளவுக்கு இப்போ என் காலேஜில் எனக்கு ஃபீல் ஆகுது என்னென்னா, எனக்கு எதுவுமே சொல்லித் தரல, ஆனால் என்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குன்னு ஃபீல் ஆகுது. ஸோ நாளைக்கு நான் வேலைக்கு போகிறேன்னா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு இந்த சர்டிஃபிகேட் போதும். இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு அவங்க இந்த சர்டிஃபிகேட் பார்த்துட்டு அவங்க இன்டர்வியூ கூப்பிட்டுருவாங்க. ஆனால் இன்டர்வியூவில் போயிட்டு ஒரு 4 கேள்வியிலேயே நான் ஃப்ளங்க் ஆகிடுறேன். ஸோ அப்போது எனக்கு டாக்ஸஸ் தெரியும், எனக்கு வந்து ஓரளவுக்கு லா தெரியும், ஓரளவுக்கு அக்கௌண்ட்ஸ் தெரியும், ப்ளஸ் ஏதாவது ஒரு டேலி கோர்ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு 4000 ரூபாய்க்கு உங்களால் எங்கேயாவது ஒரு கோர்ஸ் பண்ண முடியும். அது மாதிரி ஏதோ பண்ணி வச்சுட்டு அது காலேஜ்லேயே மோஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க. நிறைய நான் பார்த்தேன் எல்லா ரெஸ்யூம்லையுமே டேலி சர்டிஃபிகேட் இருக்குது. ப்ராக்டிக்கலாக டேலி தெரியலனா கூட சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிடுறீங்க. ஸோ ஒரு 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 அக்கௌண்டண்ட்டாக என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னா ஒரு கம்பெனியில் பேசிக்காக சில கேள்விகள்லாம் கேட்பாங்க. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லேருந்தோ, டபுள் என்ட்ரிலேருந்தோ, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்தோ பேசிக்காக சில கேள்விகள் கேட்கும்போது ஒருவேளை நீங்கள் இதுக்கெல்லாம் நல்லா பதில் சொன்னீங்கன்னா உங்களோட பே பேக்கேஜே நல்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வித்தவுட் எனி சிஏ இன்டர் நீங்கள் முடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் உங்களோட பிகாமில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் இயரில் இருந்த சிலபஸ் தான் ஃபவுண்டேஷன்லேயும் சிஏ இன்டர்லேயும் இருக்குது. ஆனால் அங்கே ஒழுங்காக சொல்லித்தராத காரணத்தினால இப்போது வந்து நான் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் வந்து அட்லீஸ்ட் இந்த செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ படிக்கும்போது இந்த ரெக்கார்டர் கிளாஸஸ்லாம் எடுத்து அட்லீஸ்ட் இந்த விஷயத்தை பாருங்கள். சரி என்கிட்ட ஃபினான்ஸே கிடையாது சார், என்கிட்ட காசே கிடையாது அப்படின்னா அட்லீஸ்ட் ஐசிஐயில் யூடியூப் வீடியோஸ் ஃப்ரீயாக இருக்குது, அதுலேயாவது பாருங்கள். இல்லை சார் என்கிட்ட காசு இருக்குது, அம்மா எனக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, நான் வந்து எவ்வளோ ஆகும் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், முடிஞ்சதுன்னா பாருங்கள். அப்படி இல்லைனா ஐசிஐ யூடியூப் வீடியோஸ் ஃப்ரீயாக இருக்குது, அதை பாருங்கள். இதை நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி டெய்லி ஒரு 2-3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி 1.5 இயர்ஸ் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களை கூப்பிட்டு போகும். உங்களுக்கே ஒரு ஃபீல் இருக்கும், ஏய் இன்ட்ரு முடிச்சுட்டா இவ்வளோ சம்பளமா, இன்ட்ரு முடிச்சுட்டு ஆர்டிகல்ஷிப் முடிச்சுட்டா இவ்வளோ சம்பளமா, இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரிய வருமா, இன்னொரு 2 வருஷம் தான் எக்ஸ்ட்ரா, அது படிச்சிருவோமே. இப்போது சில பேர் வந்து சாதா காலேஜஸில் போய் எம்பிஏ பண்ணுறாங்க, 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா, 4 லட்ச ரூபா கொடுத்து எம்பிஏ பண்ணுறாங்க, அதுவும் வருஷத்துக்கு 3 லட்ச ரூபா, 4 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இது ரொம்ப சாதாரண காலேஜ். வெளில வந்தால் திருப்பி 25,000 சேலரி எடுத்து ஆரம்பிக்கிறாங்க. எம்பிஏ ஹெச்ஆர், எம்பிஏ ஃபினான்ஸ் சொல்லிட்டு 25,000 30,000 சேலரிக்கு போகிறாங்க. என்னைக்கு போட்ட காசு எடுக்கிறது? போட்ட காசு எடுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் ஆகிடும். ஃபுல் மந்த், அதாவது எல்லா 12 மாதமும் வேலை பார்த்தாலே போட்ட காசு எடுக்கிறதுக்கு 2லேருந்து 3 வருஷம் ஆகிடுது. நான் சொல்கிறது பிகாம் ப்ளஸ் எம்பிஏ. ஏன்னா பிகாமுக்கு நிறையா காலேஜஸ் இன்றைக்கி ஒரு செமிஸ்டருக்கு 30,000 வாங்குறாங்க. ஸோ 6 செமிஸ்டர்னா அது ஒரு 180. எம்பிஏ படிக்கிறதுக்கு 5 லட்சம் 6 லட்சம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ 7.5 ஆகிடுது. ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு 2.5 லட்ச ரூபா சேலரிக்கு போனால், வருஷத்துக்கு 2.5லேருந்து 3 லட்ச ரூபா சேலரிக்கு போனால் 2.5 வருஷம் 3 வருஷம் ஆகிடாதா இந்த காசு எடுக்கிறதுக்கு, போட்ட காசு எடுக்கிறதுக்கு? அன்றைக்கி இருக்கிற விலைவாசி, அன்றைக்கி இருக்கிற பெட்ரோல் ரேட்டு, புதுசாக ஒரு பைக் வாங்கணும்னா அன்றைக்கி இருக்கிற பைக் ரேட்டு, இதெல்லாத்தையும் பண்ணால் பெருசாக என்ன பண்ண முடியும்? ஸோ சேவிங்ஸே பெருசாக இருக்காது. அதுக்கு கொஞ்சம் மெனக்கெட்டு இந்த செலவு, இப்போ ஒரு செமிஸ்டர் எக்ஸ்ட்ராவாக படித்தோன்னு நினச்சிக்கிட்டு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு செமிஸ்டர், அதாவது 6 செமிஸ்டர் போய் 7வது செமிஸ்டர் நினச்சிங்கன்னா அந்த அளவுக்கு படித்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாப் தேடினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ 12,000 ரூபா 13,000 ரூபா வாங்குற இடத்துல உங்களால் ஈஸியாக 18,000லேருந்து 20 22,000 ஈஸியாக பிச் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குது அப்படின்ற போது உங்களை எடுத்துப்பாங்க மக்கள். சார் நான் இந்த மாதிரி சிஏ இன்டர் ட்ரை பண்ணேன், முடிக்க முடியல அப்படின்னா, ஓ பரவாயில்லையே சிஏ இன்டர் ட்ரை பண்ணியா, சரி 4 கேள்வி கேட்குற பதில் சொல்லணும், உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சுன்னா இப்போது உங்களுக்கு பெட்டரான பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கணும். அண்டு ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ்லேருந்து உங்கள் கேரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேஸ் பயங்கரமாக இருக்கும். அதுக்காக நான் வந்து ரொம்ப வருத்திக்குங்க உங்கள் உடம்புன்னு சொல்ல வரல. பட் கொஞ்சம் பேஸ் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து அடுத்தடுத்து ஜம்புக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு கோரில் இருக்கும்போது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும். இல்லைனா இந்த 2 வருஷம் இந்த ஒர்க் பண்ணுவீங்க, அடுத்த 2 வருஷம் வேறு ஏதோ சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணுவீங்க, அப்படி போய்கிட்டே இருக்கும். இது வந்து லாங் டேர்முக்கு எந்த பெருசாக ஹெல்ப் பண்ணாது. ஸோ இப்போ நான் சொல்கிறது வந்து மேபி ஒரு 20 வயசு ஆளோ 19 வயசு ஆளோ இதை கேட்கும்போது
இதோட ரியலான நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியுமான்னு கூட தெரியல. இது இப்போ இந்த வீடியோ கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கு வந்து வயசு 27, 28 ஆகுது. நீங்க 5 வருஷம் பிகாம் முடிச்சு இருக்கீங்கல்ல. இந்த வீடியோஸ் பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்ட்டு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்ககிட்டயோ அந்த மாதிரி கொஞ்சம் பொறுப்பா இருக்கிற ஆள்கிட்ட, பொறுப்பில்லாத ஆள்கிட்ட எல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பூமர்ன்றுவாங்க. கொஞ்சம் பொறுப்பா அந்த ஆள்கிட்ட காமிச்சீங்கன்னா இவர் சொல்றதுல லாஜிக் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஒரு வெறும் பிகாமோட உங்களோட எஜுகேஷனை முடிச்சுக்காதீங்க. நீங்க சிஏ படிச்சு முடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனா ட்ரை பண்ணுங்க அப்படின்றது தான் நான் இந்த வீடியோ மூலியமா சொல்றேன். நன்றி, வணக்கம்.